அன்பு தேவ பிள்ளைகளே, இனிய இயேசுவின் இன்ப நாமத்தில் உங்களை வாழ்த்தி தேவனோடு சஞ்சரிப்போம் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 10வது வசனம். எபிரேயர் 12:10 இவ்விதமாக சொல்லுகிறது, இவரோ, அதாவது இயேசு கிறிஸ்துவோ, தம்முடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாகும்படி நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய பரிசுத்தத்தில், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், அந்த அவருடைய பரிசுத்தத்திலே நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாகும்படி நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். உங்களையும் என்னையும் பரிசுத்தம் உள்ளவர்களாக ஆக்கும்படிக்குதான் இந்த உலகத்திற்கு இயேசு வந்தார். நம்ம இழந்து போன பரிசுத்தம், அதை மீண்டும் நமக்கு கட்டளையிடதான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். நம்மிடத்திலே அவரை போன்ற ஒரு பரிசுத்தம் இல்லை. அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை நமக்கு கட்டளையிடதான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். தம்முடைய பரிசுத்தத்தில் நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாகும்படிக்கு இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். வந்த இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தம்முடைய பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாக ஆகும்படிக்கு எத்தனையோ காரியங்களை அவர் செய்தார். எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார். தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவினார். உங்களையும் என்னையும் தம்முடைய பிள்ளையாக மாற்றினார். அவரோடு உடன்படிக்கை செய்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்தார். பரிசுத்த ஆவியானவரை நமக்காக அவர் இந்த உலகத்திலே பொழிந்தருளினார். நம்மை பரிசுத்தமாக ஆக்கி தம்மை போல நம்மை மாற்றுவதற்கு இயேசு இந்த உலகத்தில் இதை ஒன்னத்தான் செய்யல அப்படின்னு சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். இவைகள் எல்லாமே நம்ம மேல வச்ச அன்பின் நிமித்தம் கர்த்தர் செய்தார். ஆனாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்மிடத்திலே இல்லாததினால், ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த ஸ்தானத்துக்கு, பரிசுத்தத்தின் ஸ்தானத்திற்கு நாம் கடந்து வராததினால் இயேசு என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகளில் சிட்சையை கொடுக்கிறார். சிட்சை என்று சொன்னால் சிலர் நினைக்கிறார்கள் தண்டனை என்று சொல்லி. சிட்சை என்பது தண்டனை அல்ல. தண்டனை என்பது திருந்தாதவர்களுக்கு தேவன் கொடுக்கின்ற ஒன்று. தண்டனை என்பது திருந்தாதவர்களுக்கு தேவன் கொடுக்கின்ற ஒன்று. சிட்சை என்பது நாம் திருந்தும்படிக்கு தேவன் கொடுக்கின்ற ஒன்று. நம்ம ஒரு சரியான ரூட்ல போகணும். இயேசுவின் அடிச்சுவட்டை பின்பற்றி போகணும். அந்த அடிச்சுவட்டை பின்பற்றி போனா நிச்சயமாய் அவருடைய பரிசுத்தத்திலே நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய் மாறி விடுவோம். சந்தேகமே கிடையாது. நாம் கேட்டு அறிகிற சத்தியத்தின்படியே நம்முடைய வாழ்க்கை இருக்குமேயானால் கிறிஸ்துவினுடைய பரிசுத்தத்தில் நாம் நிச்சயமாய் பங்குள்ளவர்களாய் மாறிவிடுவோம். எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நாம் கேட்கிற வசனத்தின்படி, நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அவருடைய அடிச்சுவட்டின்படி நீங்களும் நானும் நடக்காத பட்சத்தில் ஆண்டவர் சில சிட்சைகளை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறார். சிட்சை என்று சொல்லும்போது அது வியாதியாக இருக்கலாம், சில பாடுகளாக இருக்கலாம், சில உபத்திரவங்களாக இருக்கலாம்,
இன்னும் எத்தனையோ காரியங்கள், சில தரித்திரங்களாக இருக்கலாம். திடீர்னு ஏன் எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் வந்துச்சு? நான் எவ்வளவு வசதியா இருந்தேன், நல்ல சுகத்தோட தானே இருந்தேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துச்சு? இதுதான் சிச்சை. இந்த சிச்சை வந்த உடனே நாம் செய்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அடுத்தவர்களுக்கு ஃபோன் பண்றோம், போய் சொல்றோம். போய் சொல்லிவிட்டு என்ன செய்கிறோம் என்றால், நான் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கேன், நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்க எனக்காக உபவாசம் இருங்க, நீங்க எனக்காக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க, இப்படியெல்லாம் சொல்றோம். ஆனால் இவைகள் செய்வது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவைகளை செய்வது இதை காட்டிலும் மேலான ஒன்று இருக்கு. நான் ஆண்டவருடைய பிள்ளை தானே, எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு, எனக்கு ஏன் இந்த வியாதி, எனக்கு ஏன் இந்த பலவீனம், எனக்கு ஏன் இந்த உபத்திரவம், எனக்கு எதற்கு இந்த பாடு, ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத வேத வசனத்தின் வெளிச்சத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். வேத வசனத்தின் வெளிச்சத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் இது வந்துச்சு? நம்ம சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். ஆண்டவர் இவைகளை நமக்கு தண்டனையாக அனுமதிக்கல. கர்த்தர் இவைகளை சிட்சையாக அனுமதித்திருக்கிறார். கேட்ட வசனத்தின்படி நடக்கலையே, அதனால ஒரு சிட்சை. உனக்கு முன்பாக வைத்திருக்கிற என்னுடைய அடிச்சுவட்டின் மேல் உன் வாழ்க்கை இல்லையே, அதன்படி அந்த அடிச்சுவட்டை நீ பின்பற்றலையே, அதற்காக இந்த சிட்சைகள். கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து நம்ம அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றிட்டோன்னு வைங்களேன், அவருடைய பரிசுத்தத்தில் நம்ம பங்குள்ளவர்களாக ஆகிவிடுவோம். ஆகையினால் நமக்கு இவ்விதமான சிட்சைகள் வரும்போது, ஆண்டவர் ஏன் என்ன தண்டிக்கிறாரு? ஆண்டவர் உங்களை தண்டிக்கலைங்க. சிட்சை வந்தால் உன்னை புரிஞ்சுக்கிடுங்க, என்னையும் என் ஆண்டவர் இப்படி நேசிக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிடணும். வசனம் என்ன தெரியுமா சொல்லி இருக்கு? தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிக்கிறார். எல்லாரையும் சிட்சிக்க மாட்டாங்க, தான் நேசிக்கிற பிள்ளையை ஆண்டவர் சிட்சிக்கிறார். என் பிள்ளையா இருந்துகிட்டு என் பரிசுத்தத்தில் பங்கு இல்லாம இருக்கிறானே, என் பிள்ளையா இருந்துகிட்டு என் பரலோகத்தில் பங்கில்லாதவனாய் போய்விடுவான் போலைய. இதுக்காக தான் ஆண்டவர் சிட்சித்து என் பிள்ளையா இருக்கிறது மட்டும் இல்ல, என் சுதந்திரவாளியாய் மாறணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் சிட்சிக்கிறார். நேசிக்கிற பிள்ளை, நேசிக்கிற பிள்ளை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நாம் உணர்ந்தவர்களாக சிட்சையை நம்ம அற்பமா எண்ணாதபடிக்கு, எதற்காக கர்த்தர் சிட்சிக்கிறாரோ அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு நாம் வாழ்வதற்கு, தேவனுடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாக மாறுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அவருடைய பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாய் மாறிவிட்டார், நாம் அவருடைய சுதந்திரவாளிகள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் உங்க வார்த்தைகளை கேட்க நீங்க கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எல்லாரையும் சிட்சிக்கிறவர் அல்ல, நேசிக்கிறவர்களையே சிட்சிக்கிறவர் ஆண்டவரே. உங்க சிட்சையை நாங்கள் பெறுவதற்கு நாங்கள் எந்த விதத்திலும் பாத்திரவான்கள் அல்ல. ஆனாலும் எங்களை பிள்ளைகளாக கருதி
நாங்கள் போகிற போக்கிலேயே எங்களை விட்டுவிடாமல் உங்க அடிச்சுவட்டை பின்பற்றி உங்க பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களாய் மாறும்படிக்கு எங்க வாழ்க்கையிலே இவைகளை அனுமதிக்கிறீர். உங்களுக்கு நன்றி. நாங்கள் உணர்வடைந்து ஆண்டவரே உங்க பரிசுத்தத்தில் பங்கடைய எங்களுக்கு கிருபையை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்கு